தோசை தக்காளி சட்னிமா இன்னைக்குமா பல்லு விளக்கிட்டீங்களா? விளக்கிட்டேன். வாங்க வாங்க ஏங்க, சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிடுவாங்க. என்னது? தோசையும் தக்காளி சட்னி தான், வேற என்ன வேணும் உங்களுக்கு? சரி போடு போடு. வாங்க, ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. நைட்டுக்காவது கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்டா சரியா வரும். ஏமா என்னங்க நைட்டு டிஃபனுக்கு என்ன? நைட்டு தோசை மாவு இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு. சட்னி இன்னுமா தீராம இருக்கு? இருக்குங்க. கூட நான் தீத்தறேன், நீங்க முழுசா தீத்தறேன். கொண்டா. அப்படியா? கொண்டா சொல்றேன். வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. என்ன தக்காளி சட்னி ஒரு வாரத்துக்கு வச்சு தின்னுட்டு என்னது? வச்சு சாப்பிடுங்க. தோசை ஓரமா இருக்கு, சட்னி எடுத்து நக்கும். அப்பா சட்னி தீத்துட்டேன். சட்னி தீத்துட்டேன். சட்னி காலியா? காலி. வேணுமா உங்களுக்கு சட்னி? வேணுமா? இல்ல வேணாம் வேணாம், நாளைக்காவது வேற சட்னி வை. என்னங்க நீங்க இந்த மாதிரி காலி பண்ணிடுவீங்க தெரிஞ்சதா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில தோசையும் சட்னி. எதுக்கு அதே சட்னி வைக்கிற? வேற சட்னியும் வை. எங்க அத இவ்வளவு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன்ல நானு. ஏமா இருக்கவே ரெண்டு பேரும் எதுக்கு அந்த தட்டை பிடிக்கும்? எதுக்கு இவ்வளவு பெருசு டப்பால போட்டு நான் டப்பா செட்ல போட்டு குடும்பத்துக்கு பிக்னிக்கா போறோம்? அப்படி இல்லங்க, ஒரு தக்காளி போட்டு அரைச்சா மிக்ஸி எப்படி கொள்ளும்? அதான் 4-5 போட்டு